ஈஸ்வரி, ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராமதேவன். இந்த போன சனிக்கிழமையே இங்கே நடந்த விஷயத்த நான் சொன்னேன்னா இன்னும் 6 மணி நேரம் ஆகும். ஆனா வதச்சாங்க பாருங்க. போன சனிக்கிழமை மாதிரி ரொம்ப நாளாச்சு அப்படி ஒரு தண்டனைகள்லாம் கிடைச்சு. அதையே சொல்லிடுறேன். எப்படி பக்குவப்படணும், எப்படி பக்குவப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கடக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் கடக்கணும். அதுக்காண்டிதான் நான் சொல்றது. என்ன நம்ம சொல்றோம், அவர் வாட்டுக்கு இருக்காரு அப்படிம்பாங்க. நீங்க சொல்ற பிரச்சனைகள் என் பிரச்சனையில 1% கூட இல்லாததுனால அது எனக்கு ஈஸியா தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து இங்க வந்து அழுதுகிட்டு போவாரு. அவன் புதுசா இருக்கு போல இது. அப்ப என்ன பக்குவப்படலை, வாழ்க்கையில பக்குவப்படலை அப்படின்னு நான் நினைக்க வேண்டியது. ரைட்டா? இறைவன் வந்து அப்படித்தான் டெஸ்ட் வைப்பார். போன சனிக்கிழமை அவ்வளவு பிரச்சனை. இந்த சனிக்கிழமை பார்த்தா எதிர்பார்க்காத விஷயங்களுக்குள்ள நடக்குது. சனிக்கிழமையில இருந்து காலையில இருந்து ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, ஃபர்ஸ்ட் வண்டி பிரச்சனை. வண்டியில ஒன்றும் பிரச்சனை, ரிப்பேர் கிடையாது. வேலைக்கு வர்றவங்க இன்னைக்கு வர தோதுலன்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு போன் அடிச்சுக்கிட்டு நாங்க வர்றோம், லாத்துக்குளத்துல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்க வர்றோம்ட்டாங்க. இந்த பையன் ஐயா வர்றாங்களா, நான் போறேன் அப்படின்ட்டு சரி போயிட்டு வாப்பான்ட்டு அனுப்பிச்சாச்சு. அனுப்பிச்சு விட்டு போனா அந்த கம்பெனிக்காரவங்க இன்ஜினியர்கிட்ட சொல்லிதான் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் ஆயில் சர்வீஸுக்கு. பார்த்தோம்னா பொருளையெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க. அது கிட்டுதான். இந்த வண்டிக்கு சொல்லியாச்சு, இந்த மாடலுக்கு சொல்லியாச்சு, அது கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கணும். அந்த மெக்கானிக்கும் இதை கொடுங்க சரியாயிரும்னு சொல்லிட்டாரு. நான் சுருக்கமா சொல்றேன் கதை. அப்ப வாங்கிட்டு போயாச்சு. பார்த்தா எனக்கு போன் அடிக்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா. கம்பெனிக்கு போன் அடிச்சு கேளுங்க. பார்த்தா அவங்க நாங்க ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சரி, அப்ப கெட்டாபிஸ் அவங்களுக்கு இந்த கெட்டாபிஸ் இருக்குங்களா, அந்த நம்பரை கொடுங்க. அவங்க கொடுத்த பொருள் அவங்கள்ட்ட வட்டி வாங்கியிருக்கோம், காசு கொடுத்துருக்கோம். அந்த வண்டிக்கு சேராத பொருளை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படிப்பா போய் மாற்றுறது? அப்போ அதுக்கு வட்டிக்குள்ள சேர்த்த பொருளை கொடுக்கறது தானே நியாயமா இருக்கும் அப்படின்னா. அப்புறம் அந்த கடையில அவங்க அப்பாவே பேசி கொஞ்சம் சத்தம் மட்டும் அப்புறம் கெட்டாபிஸ்ல இருந்து சரி அந்த பொருளை சேராத பொருளை ஃபுல்லா கொடுத்துக்கங்க, சேர்ற பொருளை வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்கன்னா. கடைசியில அதுல நிறைய குழப்படி அப்புறம் வாங்கினாங்க, மாத்துனாங்க. கடைசியில 3-4 கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். வேலை பார்க்க பையனுக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணா சில பொருள்கள் கொண்டு வரல, இந்த வேலை பார்க்க முடியாது, அந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டா. சரி நீ இருக்கிறத வச்சு பார்த்துட்டு போய், ஏன்னா நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் கம்பெனில இருந்து போன் அடிப்பாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இங்கே பேசி அங்கே பேசி இங்கே பேசி 1 மணி ஆயிடுச்சு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரே டென்ஷன் பண்ணி விட்டாங்க. கடைசியில் அப்புறம் ஸ்பேரு சர்வீஸ் காசும் டபுளுக்கு டபுள் கேட்டாங்க. அப்புறம் என்னையும் அப்படி பண்ணிட்டீங்க, இவ்வளவு காசு கேட்கறீங்க, போன வருஷம் இவ்வளவு தானே கொடுத்தோம், இப்போ அதுக்காண்டி என்ன இவ்வளவு கேட்குறீங்க. அப்புறம் மேனேஜர்கிட்ட பேசி அப்புறம் ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. முடிஞ்சு போகும்போதே அப்புறம் இந்த டிவிக்காரவங்க நான் கட்டி முடிச்சு 3 வருஷமாச்சு. ஒரு வண்டிக்கு டிவி கட்டி என்ஓசி முதற்கொண்டு வாங்கியாச்சு. அந்த கம்பெனில இருந்து போன் அடிக்கிறாங்க பாருங்க. என்னன்னே தெரியல. போன சனிக்கிழமை இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த வண்டி நிக்குதா? நாங்க ஆமாண்டா, அதுக்கு 13,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கேன். நாங்க நம்ம டென்ஷன் ஆஃப் இந்தியாவாகி போச்சு. அவரை தெக்கி விட்டோம். என்னப்பா நான் ஜீவன் கட்டி என்ஓசி வாங்கி 3 வருஷம் ஆச்சு, இப்போ போய் கேட்கிறேன், நீ மேனேஜர்கிட்ட பேசிக்கிறது. நான் இப்பதான் போன வாரம் கூட இந்த இன்னொரு வண்டி விஷயமா மேனேஜர்கிட்ட பேசினேன், நீ இப்படிலாம் சொல்லாத அப்படின்ட்டு சத்தம் போட்டுட்டு அப்புறம் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு சத்தம் போட்டு சொன்னோம். அது எப்படி வண்டி நம்பரை கரெக்டா சொல்றாங்க, பேர் அவர் சொல்றாரு தெரியாம பண்ணிட்டாரு சாமி, நீங்க கோச்சுக்கிறாங்க அப்படின்னா. அது இப்படி தெரியாம வண்டி நம்பர் மாத்தி சொன்னா நம்ம தெரியாமங்களாம், பேரை மாத்தி சொன்னா தெரியாமங்களாம். வண்டி நம்பரை கரெக்டா சொல்றது, பேரை கரெக்டா சொல்லி பெண்டிங் இருக்கும் போது இது எப்படி அப்போ சாதாரண மக்கள் வந்து இப்படித்தான் மிரட்டி பண்றாங்களா என்னன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி சாத்தியம்னு தெரியல. சரியா? இது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அதோட சரி அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதோட முடிச்சுட்டு போனா அந்த பையனுக்கு விளையாண்ட வைக்க, அவன் சின்ன பையனுக்கு அவெல்லாம் பிறந்ததுல இருந்து பிறந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரி போனான் தான். அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரி பக்கம் நாங்க போறதே கிடையாது. எதா இருந்தாலும் இந்த விபூதி போட்டா தான் சரியாகும் நம்மளுக்கு. அதோட விளையாட்டுல கம்பி குத்தி கிழிச்சு அது மூட்டு போட வேண்டிய நிலைமையே போச்சு. வேற லேஸ் மாசா இருந்தா நம்ம விபூதி போடலாம், அது கம்பி குத்தி கிழிச்சதுனால மூட்டு தான் போடணும். அப்புறம் கூட்டிட்டு வந்தாங்க. இல்ல இது போய் தையல் போடுங்க, தையல் நம்ம அதுவும் சித்த வைத்தியத்துல முன்னாடி ஆதி காலத்துல இருக்குது இன்னமும். இப்ப உள்ள சூழல் அது செட் ஆகாது. அதுக்குள்ள மூலிகை வேணும், என்னென்னமோ வேணும், அந்த சமாச்சாரம் வேண்டாம் அப்படின்ட்டு
சரி நீங்க ஆஸ்பத்திரி போங்க அப்படின்ட்டு, என்னப்பா அப்படி பிள்ளைகள் என்ன இன்னைக்கு அப்படின்ட்டு ஆஸ்பத்திரி அனுப்பிச்சுட்டாச்சு. 5 மணி தங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அது போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இங்க போய் நம்ம சும்மா இருக்க முடியாது. இங்க போய் முள்ளு வெட்டிக்கிட்டு தான் ஒரு கம்பி முழங்கைக்குள்ள ஒரிஞ்சு போயிடுச்சு. அதோட இது என்னடா கூத்தா இருக்கு அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு. பால் பீச்சர் ஒன்று போனா கண்டா விட்டு விட்டாங்க. பாலை குடிச்சிட்டு போயிடுச்சுமா. மாட்டுல உள்ள பாலை ஃபுல்லா. ஐயோ ஆண்டவா இது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு போனா, இன்னொரு மாடு என்னைக்கு உதையாத மாடு வரக்காலத்துல உதையுது பால் பீச்சர் போது. என்ன இது இப்படி இன்னைக்கு என்ன இப்படி யாரு இது மாதிரி நிறைய போய்கிட்டே இதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அதோட சரின்ட்டு சரி நீ பார்த்துக்கோ எனக்கு என்ன புதுசாயிருது ரைட்டுன்ட்டு போன வாரம் நான் பேசுனேன். ஏதாவது இந்த கவலை எல்லாம் தெரிஞ்சா இவ்வளவு பிரச்சனைகள் தான் போன வாரம் எல்லாத்துக்கும் சொன்னோம். இன்னும் பாதி சொல்லியிருக்கேன். இன்னும் பாதி இப்ப உங்க பிரச்சனை பெருசா என் பிரச்சனை பெருசா பாரு. எல்லாத்தையும் கடந்து போயிடணும். சரியா? டெஸ்ட் வைப்பாங்க அவ்வளவுதான். இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமமா பாருங்க. எனக்கு தெரிஞ்சது அவங்கதான். அவங்களுக்கு நிகர் கிடையவே கிடையாது. ரைட்டா? நம்ம அதுக்கு தகுதியை வளர்த்துக்கிறணும். நம்ம எண்ணத்தை இறைவன் இறைவன் இறைவன்டே நம்ம போய்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அதனால நல்லது நினைங்க, நல்லது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. சில சோதனைகள் வேதனைகள் வரத்தை செய்ய அது ஒரு அனுபவ பாடம். ரைட்டா? என்னை பொறுத்த மட்டும் நிறைய பேர் நம்மள்ட்ட குழம்பி நம்ம சொன்ன பிறகு ஆமையான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பணம் காசு கொஞ்சம் இருந்துச்சுன்னு வைங்களேன், பேத்தியா விட்டு பூட்டியாக விட்டுட்டு என்னென்னமோ வரும். ரைட்டா? கொஞ்சம் வறுமையை நோக்கி போயிட்டோம்னா உடன் பிறந்ததும் வராது, உற்றத்தார் சுற்றத்தார்லாம் யாரோ வரும்பாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த நேரத்துல நம்ம கஷ்டப்படும் போதுதான் அவங்க கைவிட்டு போகும்போதுதான் சொல்லுவோம். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். என்னைக்குமே என்னை அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, என் பிள்ளை பார்க்கும், குட்டி பார்க்கும், ஆத்துக்காரர் வீட்டுக்காரர், நான் மற்றவங்கள தவறா சொல்ல நம்பிக்கை வைங்க. அதே நேரத்துல எனக்கு இறைவன் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாயில வரணும். ரைட்டா? நம்ம இறைவன்கிட்ட கேட்டிருக்கோம் நிறைய முறை. ஒரு சில பேருக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் அப்படி நம்பிக்கை அப்படிலாம் ஏமாறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளது பேசி அது என்ன சொல்லும், என்னைய என் பிள்ளை இருக்கு பார்த்துக்கிறோம், ஏதோ அவங்கவுங்க முறையே சொல்லுவாங்க, பார்த்துக்குருவாங்கம்பாங்க. கடைசியில் அது பார்க்காம போயிருமா ஒப்பாரி வைப்பாங்க. அப்ப இறைவன்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, அது என்ன என்னையவா சொல்லுச்சு, என்னை இறைவன் காப்பாத்துவார்தான் சொல்லுச்சு, இறைவன் இருக்காருதான் சொல்லுச்சு, என்னை அவங்க பார்த்துக்குருவாங்க இவங்க பார்த்துக்குருவாங்கன்னா பார்க்கட்டும், இப்ப மட்டும் என்னைய தெரியுதோ அப்படின்னா. ரைட்டா? ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இல்லை, ஒரு சிலர் கடைசி பார்க்கிறவங்களும் இருக்கட்டே செய்யறாங்க. ஆனா எதுக்கும் நிரந்தரம் இல்லாதது இறைவன் மட்டுமே நம்மளுக்கு தெரிஞ்ச நிரந்தரம். எப்பிறப்புகளும் ரைட்டா? எந்த பிறப்பு எடுத்தாலும் இறைவன் தான் நம்மளுக்கு தாய் தந்தையாக இருந்து அருள் புரியணும். பிறப்பு வளர்ப்பு எல்லாத்தையும் இறைவன் தான் கொடுக்கணும். அதனால இறைப்பணி செய்வதற்கும் இறையாற்றல் செய்வதற்கும் இறைவனை வணங்குவதற்கும் தயக்கமே வேண்டாம், சஞ்சலமும் வேண்டாம். இதுல கலியுகத்துல பாருங்களேன், கலியுகத்துல கெட்டதுக்குள்ளா நல்லதா தெரியுது, நல்லதுக்குள்ளா கெட்டதா தெரியுது, சிறுசுக்குள்ளா பெருசா தெரியுது, பெருசுக்குள்ளா ரொம்ப சிறுசா தெரியுது. ஒரு 2-3 உதாரணம். இப்போ காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நிமிஷம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆனா அது விளக்க முன்ன எவ்வளவு சங்கடப்படுறது பாருங்க. பல்லு வேற விளக்கணுமா? அதுவும் இந்த சின்ன பிள்ளைகளை பல்லு விளக்கடான்னு சொல்ல முன்ன மணிக்கணக்குல செல்லு பார்க்கலாம், மணிக்கணக்குல சும்மா உட்காந்துக்கலாம், மணிக்கணக்குல பேசலாம். ஆனா எந்திரிச்சோம்னா மூஞ்சி கழுவுறதும் பல்லு வளர்க்கறதும் மூஞ்சி கழுவுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. எந்திரிச்சோம்னா மூஞ்சி கழுவுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அத 10 வட்டம் சொல்ல வேண்டியிருக்கும். சில பெரியவங்களுக்கு கூட எந்திரிச்சோம்னா அப்படியே இருப்பாங்க. மூஞ்சியே எந்திரிச்சு கழுவுறதுக்கு அவ்வளவு சங்கடப்படுவாங்க, பல்லு விளக்க அவ்வளவு சங்கடப்படுவாங்க. அதை காட்டி இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் இருக்கு, இந்த குளிக்கிற விஷயம். ஒரு 5 நிமிஷம் ஆகும், இல்லாட்டி தூக்கி எந்திரிச்சுட்டு ஓடியாருக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். குளிக்கணுமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா சுத்துவாங்க. குளிக்கணுமே. அந்த நேரம் காலத்தை நான் சொல்ல வந்தேன். அது மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதோ இல்லாட்டி பிரயோஜனம் இல்லாததோ இருக்கட்டும், அதுக்கு மணிக்கணக்கில் செலவழிப்பாங்க. அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு தேவையில்லாத பேசி மணிக்கணக்கில் பொழுது போகும். இல்லாட்டி தேவையில்லாத செல்ல பார்க்கறதுல மணிக்கணக்கில் பொழுது போகும். துணி துவைக்கணுமே, ஓலை பிடிக்கணுமே, காய போடணுமே, அந்த வேலை கிடக்கு வாய்க்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம யோசிக்கணும்.
அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படின்ட்டு. சரியா? இதுதான் கலியுகம். நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன விஷயம் நல்ல காரியம் பண்றதுக்கு கூட அவ்வளவு தடங்கள் வரும். ஒரு பல்லு வளர்க்கறதுக்கும் தடங்கள் வரும், குளிக்கிறதுக்கும் தடங்கள் வரும். அப்பதான் சங்கடப்பட்டு எடுத்து போவாங்க. ஒரு போன் வந்து நீங்க வாங்கல அவசரமா அப்படின்னு. நல்ல வேலையா போச்சு நான் தப்பிச்ச ஓடிமா. சரியா? அதனால சின்ன விஷயங்களுக்குள்ள அப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாம் ஒரு 2 பாரா ஒரு பக்கம் இவ்வளவுதான் எழுத வேண்டி இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணுவோம். அது ஒரு 2-3 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா அதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சட்டம் வர வேண்டியது. சரியா? உடனே எழுதிட்டு வந்துடுறாங்க. ஏன்டா இதை அப்ளை பண்ணிருக்கலாம்ல, எரிச்சலா இருக்குல்ல அப்படிம்பாங்க. அதுதான் கலியுகத்துல நடக்கும். சரியா? அதனால இதெல்லாம் நம்மளுக்கு எது நல்லதுன்னு பண்ணுதோ, எது அத்தியாவசியம்னு பண்ணுதோ, நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியா போயிடும், சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்களா? சரி. முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமையா. எனக்கு நான் உணர்ந்த வகையில எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். தவறும் தெரியும், நல்லதும் தெரியும், என்ன பண்ணா என்ன நடக்குங்கிறதும் தெரியும். இல்லாட்டி அனுபவபடமா கூட இருக்கலாம். அதை மட்டும் நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டோம்னா போதும். ரைட்டா? கடவுள் நம்மளை தேடி வந்துடுவார். அவ்வளவுதான். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம தேவாய.